ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உயர்ந்த மனிதரை பற்றி உலகமெல்லாம் பேசுவதற்கு காரணம் நல்ல குணம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து உம்மத்தாகிய நாங்கள் படிக்க வேண்டிய ஒன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுலுக். சகோதரர்களே, எப்படி குணமாக இருந்திருக்கும்? எவ்வாறான குணமாக இருந்திருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான ஹுலுகுல் குர்ஆன். வேறொன்றும் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் இருக்குதே குர்ஆன் தான். Subscribe now and press the bell icon. Never miss an update. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இருந்த ஆகப்பெரிய குணம்தான் நன்றியுள்ள குணம். நன்றியும் பழசை மறக்காத இந்த நல்ல குணம் இருக்குதே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் கவரப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருப்பார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருப்பார்கள். இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், கால் வீங்கும். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளோ கஷ்டப்படணுமா? கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்க தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கே நன்றியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு நாம் எல்லோரும் ஏன் நன்றியாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான், உங்களோட ரஹ்மான் நான் தான். அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை படிச்சு தந்தேன் நான் தான். خلقل الإنسان علمه البيان, மனித சமூகத்தை படைத்தது நான் தான். பேச்சாற்றல், உங்களுக்கு பேச்சு வருது, எத்தனை கோடி கொடுத்தாவது பேச வைக்கலுமா? கணக்கில்லாம பேசுறோமே. இந்த பேச்சாற்றலை கற்றுத்தந்தது யார்? எங்கிருந்து வருது சத்தம்? தொண்டைக்குள் இருந்தா, நாக்கில் இருந்தா, முரசில் இருந்தா? சத்தம் எங்கிருந்து வருகிறது?